ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் பாக்கியா இதுக்கு மேலயும் இந்த கோபிய நம்ம சும்மா விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செஃப்போட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, செஃப்புமே இந்த மாதிரி தன்னை அந்த கோபி சார் தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னத போலீஸ்காரங்க வாக்குமூலமா எடுத்துக்கிட்டு கோபிக்கு எதிரா எஃப்ஐஆருமே ஃபைல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவ அங்கருந்து அனுப்பி விட்டுட்டு செஃப் கிட்ட இத பத்தின நெறைய விசாரணைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க விசாரிக்க தான் கோபி இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா தில்லு முள்ளு வேலையும் வெளிய வருது. அது மட்டும் இல்லாம செஃப் சொன்ன வாக்குமூலங்கள் மூலியமா கோபி இந்த மாதிரி பாக்கியோட ஹோட்டல்ல மட்டும் இந்த மாதிரி பண்ணல. தன்னோட ஹோட்டல்லயுமே லாபம் அதிகமா வரணுன்றதுக்காக நெறைய ஃப்ராடுத்தனம் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால உடனடியா கோபிய அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே தேடி அவங்களோட வீட்டுக்கு போக, ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி எழில் தன்கிட்ட பேசிட்டு போனதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்போட இருக்கிறது மட்டும் இல்லாம, எழில் அந்த பாக்கியாக்காக அவனுக்கு நான் கொடுத்த அந்த வாய்ப்பையே வேண்டான்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு எழில் மேலேயும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா அவன் டைரக்டர் ஆகவே கூடாது. அவன் டைரக்டர் ஆனா என்னோட தயவுல மட்டும் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான எண்ணத்தோட அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த ப்ரொடியூசரோ ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கனால அவங்களால கோபியோட ஃபோன அட்டெண்ட் பண்ணவே முடியல. இதனால கோபி இன்னுமே ரொம்பவே கடுப்பாகுறது மட்டும் இல்லாம, என்ன இந்த மாதிரி நிம்மதி இல்லாம அலைய விட்டுட்டு அந்த பாக்கியா மட்டும் எப்படி நிம்மதியா இருந்துற போறான்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க செலியனுக்கு கால் பண்ண, உடனே வீட்ல ஜெனி கூடயும் இனியா கூடயும் பேசிட்டு இருக்க செலியனும் உடனடியா கோபி கால் பண்றத பார்த்துட்டு அவங்களோட ஃபோன அட்டெண்ட் பண்ண உடனேயே கோபி செம்ம ஆத்திரத்தோட அந்த பாக்கியா வீட்ல இருக்காளான்னு சொல்லி கேட்க, ஆனா செலியனும் இந்த மாதிரி கோபத்தோட கோபி பேசுறத கேட்ட உடனேயே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "என்னப்பா என்னாச்சு? எதுக்காக அம்மாவ பத்தி கேட்கிறீங்க? அம்மா ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, ஆனா கோபியோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம, "ஆமா, இப்ப நீ யார் கூட உட்காந்துருக்க? எங்க இருக்க? வீட்ல தானே இருக்கன்னு" சொல்லி கேட்க, உடனே செலியனும் தான் வீட்ல இருக்காதாவும், பக்கத்துல இனியாவும் ஜெனியும் இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு உடனடியா கோபி ஃபோன முதல்ல ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லிட்டு ஏதோ மைண்டுக்குள்ளேயே திட்டத்த போட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, செலியன் கோபியோட உண்மையான சுயரூபம் தெரியாததுனால ரொம்பவே முட்டாள்தனமா அவங்க சொன்ன மாதிரியே ஸ்பீக்கர்ல போட, ஆனா கோபியோ இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே தந்திரமா இனியாவுக்கும் செலியனுக்கும் மனசுல நல்லா பதியிற மாதிரி பாக்கியாவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாக்கியா, நான் உங்க கூட க்ளோஸா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி நான் உங்க கூட க்ளோஸ் ஆக கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி என் மேல வீண் பழிய போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம பொய்யான ஆதாரத்தை காட்டி, அதாவது அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற செஃப்பையே காட்டி எழிலோட மனசையுமே கெடுத்துட்டா. இப்போ அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட கூட என்ன பத்தி தப்பா தான் சொல்லப் போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா போலீஸ்காரங்களும் கோபிய அரெஸ்ட் பண்ண வந்து நிக்க, அப்போ அத பார்த்த உடனேயே கோபி இன்னுமே செம்ம கடுப்போட சத்தமா செலியன் கிட்டயும் இனியா கிட்டயும், "இப்ப பாருங்க, உங்க அம்மா என்ன போலீஸ்ல கூட மாட்ட வச்சுட்டா, என்ன கைது பண்றதுக்காக எங்க போலீஸ்காரங்க கூட வந்திருக்காங்கன்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, உடனே இதை கேட்டுட்டு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகி கோபி கிட்ட அதை பத்தி பேசுறதுக்காக போக, ஆனா இந்த பக்கம் இருக்க போலீஸ்காரங்களும் கோபிய இதுக்கப்புறமா உங்களால மொபைல் போனை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட போனை வாங்கி கட் பண்ணது மட்டும் இல்லாம, அங்க இருக்க ராதிகா கிட்டயும் ராதிகாவோட அம்மா கிட்டயும் இந்த மாதிரி கோபி ஃப்ராடுத்தனம் பண்ணதுக்காகவும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை மூடுறதுக்காக இவங்க கிரிமினல் வேலை பார்த்ததுக்காகவும் நாங்க இவங்கள கைது பண்றோம்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும் செம்ம ஷாக்கோட இருக்க, ஆனா கோபியோ தான் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியுமே வீணா போலீஸ்காரங்க கிட்ட சண்டைக்கு போக, ஆனா போலீஸ்காரங்களோ உங்களை பத்தி எல்லாமே எங்களுக்கு ஆதாரத்தோட தெரிஞ்சிருச்சு, அதனால நீங்க இதுக்கப்புறமா எங்க கிட்ட என்ன பேசியும் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் போனை எடுத்து ராதிகா கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கப்புறமா நீங்க இவரோட கேஸை பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட வக்கீலோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபியை கூட்டிட்டு போக, ஆனா ராதிகாவோ கோபி கிட்ட செம்ம ஆத்திரத்தோட, "நான் உங்களுக்காக எந்த வக்கீலையுமே கூட்டிட்டு வர போறதில்ல. ஏன்னா நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை இந்த தடவையாவது நீங்க அனுபவிச்சுட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு பக்கத்துல நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே பயத்தோட பார்த்துட்டு இருக்க மயூரியோட கையை பிடிச்சு இழுத்துட்டு அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போக, உடனே பின்னாடியே ராதிகாவோட அம்மாவும் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே போறாங்க. உடனே இதை பார்த்த கோபியும், இதுக்கு மேல ராதிகா கிட்ட இருந்து நமக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது, அதனால நம்ம பேசாம செல்லியன் கிட்ட இதுக்கான ஹெல்ப்பை கேட்கலாம்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்காரங்க கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்ச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க மூலியமாவே செலியனுக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வக்கீலோட வர சொல்றாங்க. உடனே இதை கேட்ட செலியனும் பதட்டத்தோட ஜெனி கிட்டயோ இனியா கிட்டயோ சொல்லிட்டு வக்கீல கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்காக அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன கோபிய போலீஸ்காரங்க செம்மையா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ ரொம்பவே பிடிவாதத்தனமா போலீஸ்காரங்க கிட்ட எந்த உண்மையுமே சொல்ற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க அப்ப கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, "இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியா தான். அந்த பாக்கியா என்ன பழிவாங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீங்க அந்த பாக்கியாவ கைது பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா நடிச்சிட்டு இருக்க, உடனே இத பார்த்துட்டு போலீஸ்காரங்களும் ரொம்பவே ஆத்திரத்தோட இந்த மாதிரி அவங்களுக்கு எதிரான ஒவ்வொரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம, செஃப்பையுமே
அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த, உடனே இத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு கோபி கொஞ்சம் பயந்தாலும், அதுக்கப்புறமா இந்த செஃப் அந்த பாக்கியா கூட வேலை செய்றவன், அது மட்டும் இல்லாம அவன் இந்த பாக்கியாக்கு தான் விசுவாசமா இருக்கான்றது, உங்களுக்கு இப்ப கூடவா புரியல? இது எல்லாமே அந்த பாக்கியாவோட சதி திட்டம் தான்னு சொல்ல, உடனே அந்த செஃப்புமே கோபி கிட்ட, "சார் இதுக்கப்புறமாவும் நீங்க நடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானும் நீங்களும் பேசினது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நான் போலீஸ் கிட்ட குடுத்துட்டேன். இதுக்கும் மேல நீங்க ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட டீலிங் பேசினப்போ, நான் எதுக்கும் எனக்கு சேஃப்டியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே வெறும் வீடியோ ஆதாரமா சேகரிச்சு வச்சிருந்தேன். அதையுமே இப்போ நான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம என்ன பத்தி அவங்க ஃபுல் பேக்கிரவுண்ட செக் பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களோட கிளவுட் கிட்சன்ல தான் வேலை செஞ்சேன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கும் மேல மந்த்லி நீங்க எனக்கு சேலரி தந்துட்டு இருக்கீங்களே, அதோட ஸ்லிப்புமே போலீஸ்காரங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ, இதுக்கப்புறமா நீங்க இதிலருந்து தப்பிக்கவே முடியாது. பொய்யும் சொல்லி, நீங்க உங்க தண்டனைய இதுக்கு மேலயும் அதிகரிச்சுக்காம இருந்தா நல்லது. ஸோ, நிலைமை என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு பொய் சொல்லாம உண்மைய ஒத்துக்கிட்டு தண்டனைய அனுபவிச்சுட்டு திருந்தி வாழ பாருங்க. ஏன்னா, என்ன மாதிரி பணத்தாசையால இந்த மாதிரி ஒரு வேலைய பண்ண ஆளே திருந்தும்போது, வெறும் ஈகோக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அதனால உங்களாலயுமே திருந்த முடியும். அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது திருந்தி வாழ்ற வேலைய பாருங்கன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு கோபி அப்ப கூட நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு சாதகமா இல்லன்றத புரிஞ்சுக்கவே மறுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இல்ல நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா செழியனும் அங்க வக்கீலோட வந்தது மட்டும் இல்லாம, வக்கீல் எப்படியோ ஒரு வழியா கோபிக்கு பெயிலுமே வாங்கி தந்துடுறாங்க. கோபியோ இந்த மாதிரி தனக்கு செழியன் பெயில் வாங்கி குடுத்துட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட, ஆனா போலீஸ்காரங்களும், "சார் நீங்க பெயில்ல மட்டும் தான் போறீங்க. உங்க மேல இருக்க குற்றம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ நம்ம கோர்ட்ல சந்திப்போம்ன்னு" சொல்லிட்டு அப்ப கூட கோபிய பயமுறுத்தி விட, அதனால கோபி இன்னுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்க. செழியனும் கோபிய சமாதானப்படுத்திட்டு அவங்கள அங்கருந்து கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, அவங்க கோபியோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போக, ஆனா ராதிகாவோ, "கோபி இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. ஏன்னா அவங்க எனக்கும் சரி, என்னோட பொண்ணுக்கும் சரி மிகப்பெரிய துரோகத்த பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னால கோபி கூட, அதாவது அந்த ஆள் கூட வாழவே முடியாதுன்னு" சொல்லிட்டு உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன கோபி எவ்வளவோ ராதிகா கிட்ட கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா ராதிகாவோ இவங்க பண்ண தப்புக்கு நம்ம இப்படி பண்ணாதான் கொஞ்சமாவது திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு கோபிய கொஞ்சம் கூட மதிக்கிற மாதிரியே தெரியல. உடனே இதை பார்த்த செழியனும், "சரி நீங்க வாங்கப்பா, என்னோட வீட்டுக்கு வாங்கப்பான்னு" சொல்லி கூப்பிட, உடனே கோபியும் அந்த வீட்டில தான் பாக்கியா இருக்காளே, அவ எப்படி என்ன மதிப்போடையும் மரியாதையோடையும் நடத்துவா. அது மட்டும் இல்லாம அவளால தானே நான் இப்போ இந்த ஒரு நிலைமைக்கே வந்திருக்கேன். அதுக்கும் மேல நான் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் என்னை இன்னுமே அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அந்த வீட்ட விட்டு மறுபடியுமே என்ன அவ இதுக்கு முன்னாடி எப்படி துரத்துனாலோ அதே மாதிரி அசிங்கப்படுத்தி துரத்துவாப்பா. அதனால என்னால அந்த வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. நான் இப்படி ரோட்லயே இருந்துக்கிறேன். அத தானே உன்னோட அம்மா அந்த பாக்கியா விரும்புனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண் கலங்கி செழியன் கிட்ட பேச, உடனே முட்டாள் செழியனும் உடனடியா கோபியோட எல்லா நாடகத்தையுமே நம்பி ஏமாந்தது மட்டும் இல்லாம, "நீங்க என் கூட வாங்கப்பா. அது எனக்கும் சொந்தமான வீடு தான். நீங்க என்னோட அப்பான்ற உரிமையில அந்த வீட்ல ரொம்பவே மரியாதையோட இருக்கலாம். யாரு உங்கள என்ன சொல்லிடுறாங்கன்றத நானும் பார்த்துறேன்னு" சொல்லிட்டு உடனடியா அவங்கள அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக, ஆனா கோபியோ மனசுக்குள்ளேயே அந்த வீட்ல பாக்கியாவ நான் எந்த அளவுக்கு இனியாவையும் செழியனையும் பயன்படுத்தி கஷ்டப்படுத்த போறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அப்ப கூட ரொம்பவே கேவலமான எண்ணத்தோட கிளம்பி போக, ஆனா இன்னொரு பக்கமும் எழில் இந்த மாதிரி கோபியால தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த மாதிரி தனக்கு இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்ல, ஆனா அந்த ப்ரொடியூசரோ எழில் ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, "நான் ஒன்னும் கோபி சொன்னதுக்காக உனக்கு வாய்ப்பு எதையும் தரல தம்பி. நான் உன்னோட திறமைக்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கோபி சொன்னதுனால உன்னை நான் பார்க்க சம்மதிச்சேனே தவிர, மத்தபடி உன்னோட படம் ஒருவேளை நல்லா இல்லாம, கதை நல்லா இல்லாம இருந்திருந்தா, கண்டிப்பா நான் இந்த வாய்ப்ப உனக்கு குடுத்துருக்கவே மாட்டேன். அதனால இந்த வாய்ப்பு உன் திறமைக்காக கிடைச்சதே தவிர, மத்தபடி உன்னோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கிடைக்கலன்றத மட்டும் நீ புரிஞ்சுக்கோப்பா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீ இந்த படத்துலருந்து விலகவே கூடாது. ஏன்னா, இது உன்னோட கெரியர்லயே ஒரு முக்கியமான திருப்பமா இருக்கும்ன்னு சொல்லிட்டு எப்படியோ எழில சமாதானப்படுத்தி அந்த படத்த பண்ண சொல்லி சம்மதிக்க வச்சுர்றாங்க. அதனால எழிலுமே கொஞ்சம் மன நிம்மதியோட வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, பாக்கியா கிட்ட நம்ம எப்படியாவது நடந்த உண்மைய சொல்லணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி கூட வீட்டுக்கு வந்த பாக்கியாவ இனிய ஏற்கனவே நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோபியையுமே செழியன் கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அப்ப கரெக்டா அங்க போன எழிலும் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்மையா ஆத்திரப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இவ்ளோ நாளா இந்த மாதிரி தன்னை எதிர்த்து நின்னுட்டு இருக்க கோபிய ரொம்பவே ஸ்ட்ராங்கா எதிர்த்து நின்னுட்டு இருந்த பாக்கியாவோ இந்த மாதிரி இனியாவும் செழியனும் கோபிக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு தன்னோட தரப்ப கூட கேட்காம இந்த மாதிரி தன்கிட்ட சண்டை போறத பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம கண் கலங்கி அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கதையும், அதே சமயம் பக்கத்துல ஈஸ்வரியும், "நான் பெத்த பிள்ளையும் சரியில்ல, நீ பெத்த பிள்ளையும் இப்படி இருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்களுமே
எதுவுமே பேசாம உடைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கதையுமே பார்த்துட்டு, இதுக்கு மேலேயே நம்ம சும்மா இருந்தா அது சரியா வராதுன்னு சொல்லிட்டு உடனடியா போயிட்டு அங்க தன்னோட அம்மாவையும், பாட்டியையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க இனியா, செழியன், முக்கியமா அந்த கோபின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே செம்மையா அவமானப்படுத்துற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்த செய்யறதுக்காக போறாங்க. ஸோ, எழில் என்னதான் பண்ண போறாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா எழில் என்ன பண்ணாலும் அதுல தன்னோட அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கும் மேல இந்த மாதிரி துரோகம் பண்ண செழியனையும், இனியாவையும் எழிலோட கோபம் சும்மாவே விடாது. அதுக்கும் மேல மறுபடியுமே குடும்பத்துல வந்து குழப்பத்த உண்டாக்கி, மறுபடியுமே பாக்கியாவ கஷ்டப்படுத்தி, அதுல தான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு கேவலமான எண்ணத்தோட வந்திருக்க கோபியையுமே கண்டிப்பா எழில் சும்மா விட போறதில்ல. ஸோ, எழில் மூலியமா பாக்கியாவோட குடும்பத்துல அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது, அதனால என்னென்ன அதிரடியான திருப்பங்கள்லாம் வரப்போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.